வணக்கம் நண்பர்களே. 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசி என்றாலே அன்பு, கருணை. கஷ்டம் என்றால் ஓடி சென்று உதவும் ஒரு தாய்மை குணம் படைத்தவர்கள். ராசியின் அதிபதி குரு பகவான். உலகையே சுற்றி பார்க்க நினைப்பவர்கள். வாழ்க்கையின் தத்துவம் அறிந்து நடப்பவர்கள். ஜென்மச்சனியின் தாக்கம் குறைந்து குரு பகவானின் அருட்பார்வை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறும்போது மிகப்பெரிய ராஜயோகம் தரும் நண்பர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். ஜூன் மாதம் வரை பொறுமை காப்பது நல்லது. நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். ஊதிய உயர்வு கிடைக்கும் காலம் நண்பர்களே. சொந்த தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு சாதகமாக அமையும். நிலம், கட்டுமானம், மருத்துவம், கல்வி சார்ந்த துறைகளில் லாபம் அதிகரிக்கும். வராத கடன்கள் வசூலாகும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு இருப்பதால் குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும் நண்பர்களே. பிரிந்து இருந்த உறவினர்கள் வந்து சேருவார்கள். ராசிக்கு 6இல் கேது, 12இல் ராகு இருப்பதால் வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும் நண்பர்களே. இரத்த அணுக்கள் குறைபாடு, சத்து குறைபாடு, அடிக்கடி மருத்துவ செலவு வந்து போகும். ராசியை குரு பார்ப்பதால் எல்லாவற்றில் இருந்து ஈஸியாக கடந்து விடுவீர்கள். கூட்டுத் தொழில் கவனம் தேவைப்படும். மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அமையும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். உங்கள் சொல்லுக்கு குடும்பத்தில் மதிப்பு கூடும். வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். கால் பகுதியில் வலிகள் வந்து போகும். நல்ல உணவு, நடைபயிற்சி செய்வது மிகவும் நல்லது. முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது முன்கூட்டியே இருமுறை யோசித்து செயல்படுவது நன்மையை தரும். யாரையும் உடனே நம்பிவிடாதீர்கள். இதேபோல் புதிய நபர்கள் சந்திப்பில் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாம். தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்லது. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றப்படுவது, வழிபடுவது நன்மையை தரும். பௌர்ணமி என்று விரதம் இருப்பது, பசுமாட்டிற்கு உணவு கொடுப்பது, இது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த வருடம் முன்னேற்றமான வருடம் நண்பர்களே. முக்கிய முடிவுகள் எடுக்க ஜோதிடரின் ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும். நன்றி.